சாஸ்திரங்கள் என்பது நாம் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்காக நியமிக்கப்பட்ட விதிகள் தான். ப்ராப்ளம் என்பது வராமல் தடுப்பதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு ஃபார்முலா, அதாவது சாஸ்திரம்தான். அதாவது இந்த சூத்திரம்தான் இந்த சாஸ்திரம் என்பது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் வேகமான வார்த்தைகளையே பயன்படுத்தி இருக்கிறார். எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, நின்றால் சாஸ்திரம், உட்கார்ந்தால் சாஸ்திரம் என்று எல்லாவற்றிற்கும் சாஸ்திரங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஒரு மனிதன் எப்படி எல்லா விஷயங்களிலும் சாஸ்திரத்தை பின்பற்ற முடியும்? சாஸ்திரங்களை ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஏன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடந்துட்டு போறேன், இதுல என்ன சாஸ்திரம், சாஸ்திரமாவது வெங்காயமாவது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா. தெரியுமா? இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சாஸ்திரங்கள் என்பது நாம் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்காக நியமிக்கப்பட்ட விதிகள் தான். அப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் விட நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கான ஒரு சூத்திரங்கள் தான் இந்த சாஸ்திரங்கள் என்பதை புரிந்து கொண்டாலே இது போன்ற சந்தேகங்கள் நமக்கு வரவே வராது. சூத்திரங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? நமக்கு இந்த சூத்திரம்னா ஃபார்முலான்னு அர்த்தம். ஃபார்முலான்னு தானே சொல்லுவா. நமக்கு வந்து தமிழ்ல, அதாவது மேக்ஸ்ல வந்து ஃபார்முலான்னு சொல்றோம். அதை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பசங்க ஃபார்முலான்னு சொல்லுவா. தமிழ் மீடியத்துல படிக்கிற பசங்க எப்படி சொல்லுவா? சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவா. பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்பா. இது ஒரு சூத்திரம், இது ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறத வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபார்முலா என்பதுதான் சாஸ்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவா? ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காகன்னு சொல்லுவா. ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு கணக்கினை தீர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருப்பா. சால்வ் த ப்ராப்ளம் யூசிங் திஸ் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கானே வச்சுப்போம். அப்போ ஒரு கணக்கு என்பதையே ப்ராப்ளம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். அதே பிரச்சனைகள் தானே. ப்ராப்ளத்துக்கு இன்னொரு பெயர், இன்னொரு அர்த்தம் வந்து பிரச்சனைங்கிற அர்த்தம் உண்டு. அப்படி ஒரு பிரச்சனையை எளிதாக நாம் கடந்து செல்வதற்கு, அல்லது சால்வ் அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா, சொல்யூஷன், ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்பது அந்த ஃபார்முலாவின் மூலமாக கிடைப்பது போல் அன்றாட வாழ்க்கையிலே, தினசரி வாழ்க்கையிலே இது போன்ற பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும். அது போன்ற பிரச்சனைகளை நீ எளிதில் கடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாஸ்திரங்களை பின்பற்ற வேண்டும். அதாவது இந்த சூத்திரங்களை, இந்த ஃபார்முலாக்களை நீ பின்பற்றினால் உனக்கு பிரச்சனை என்பது வராது. அதாவது பிரச்சனையை நீ எளிதில் கடந்து விடுவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. சார் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமில்லை. சாஸ்திரம் என்ன சொல்றது? வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்த உடனேயே வாசலுக்கு உள்ளே, வீட்டு வாசலுக்குள்ளே வரக்கூடாது. வெளியிலேயே என்ன பண்ணணும்? காலில் இருக்கிற செப்பலை அவுத்து விட்டுடணும். செப்பலை அவுத்து விட்டுட்டு வாசப்படி இந்த வெளியிலே பார்த்தோம்னா பைப்லாம் வச்சிருப்பாங்க. நாளில் வீடுகளில் பார்த்தோம்னா அந்த வெளியிலே இல்லை ஒரு பக்கெட்ல கூட ஜலம் வச்சிருப்பா. போய் கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லியிருப்பா. அங்கேயே வெளியிலேயே என்ன பண்ணணும்? கை கால்களை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு வீட்டிற்குள்ளாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். எதற்காக? நோய் எனும் கிருமி தாக்கினால் நமக்கு பிரச்சனை என்பது வந்து சேரும். அந்த ப்ராப்ளம் என்பது வராமல் தடுப்பதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு ஃபார்முலா, அதாவது சாஸ்திரம்தான். அதாவது இந்த சூத்திரம்தான் இந்த சாஸ்திரம் என்பது. நம்ம கை கால் அலமிண்டு வரணும்னு எதுக்காக சொல்றா? சுத்தம் என்பதற்காகத்தானே. அதே மாதிரி தரையில் அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும். நன்றாக சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு அப்புறம்தான் சாப்பிடணும்னு சொல்றா இல்லையா? எதற்காக? அதுதானே சாஸ்திரம் என்பது. அந்த உணவானது எளிதாக ஜீரணிக்க வேண்டும். அந்த ஜீரணம் அப்படிங்கிறது அங்க ப்ராப்ளம், அந்த சொல்யூஷன், அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கான ஃபார்முலா எப்படி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா, அழகாக சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு நன்றாக 5 விரல்களால் நன்றாக பிசைந்து கலந்து அழகாக நிதானமாக சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அது நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதிதானே. உடல் ஆரோக்கியத்திலே ஒரு ப்ராப்ளம் என்பது வந்துவிடக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதனை எளிதாக கடக்கின்ற முறை இந்த முறை என்று நமக்கு ஒரு விதியை வைத்திருக்கிறார் அல்லவா? அதுதானே சாஸ்திரம் என்பது. அனைத்து சாஸ்திரங்களுமே நம்முடைய நலன் கருதிதான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அங்கே என்ன காரணம்? காலைல எழுந்த உடனேயே ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்யும் பொழுது
உடம்பிலே அந்த வைட்டமின் டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக எளிதாக கிடைக்கிறது. வைட்டமின் டி கிடைத்தாலே நம்ம நோயை எதிர்த்து போராடக்கூடிய திறன் என்பது, நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படுகிறது அல்லவா. இது போன்ற விஷயங்களைத்தான் சாஸ்திரம் என்பது வலியுறுத்துகிறதே தவிர, நம்முடைய நலன் கருதிதான் சாஸ்திரங்கள் அனைத்தும் ஏற்றப்பட்டிருக்கின்றனவே தவிர நமக்கு எதிரானவை அல்ல. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சாஸ்திரம்னு சொன்னாலே அது ஏதோ நம்முடைய கல்ச்சர், நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த கல்ச்சருக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அது ஒரு நாகரிகமற்ற தன்மை அல்லது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நினைச்சுக்கிறோம். சாஸ்திரங்கள் என்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களே அல்ல. இந்த உலகத்திலே ஆன்மீகம் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடங்களிலும் ஆன்மீகம் என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது. அறிவியலிலும் கூட ஆன்மீகம் தான் நிறைந்திருக்கிறது. அது குறித்து நாம் மற்றொரு நாள் விரிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த சாஸ்திரம் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்ம இது ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிடுறோம். அப்படி அல்ல. கை கால்களை சுத்தம் பண்ணணும், தினந்தோறும் ஸ்நானம் பண்ணணும், டெய்லி காலைல சூரிய நமஸ்காரம் பண்ணணும், இப்படி சொல்ற விஷயங்கள்லாம் என்ன அர்த்தம், எதற்காக சாஸ்திரங்கள் சொல்கிறதுன்னு சொன்னா அது நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதித்தான். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.